ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி மார்னிங். இது வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ. நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன். நம்ம முருகப்பெருமானை எப்படி வழிபடணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நிறைய பேர். பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு வழிபட முடியும் அப்படின்றவங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு வழிபடவங்க. அப்படி இல்லை அப்படின்னா முருகப்பெருமானை நினச்சி ஒரு 48 நாள் வழிபடுங்க. உங்களுக்கு கிடைக்கிற டைமில் ஒரு 6 மணிக்கு மேலே கூட வழிபடுங்க, அல்லது தொடர்ந்து 48 நாள் செய்யுங்க. உங்கள்கிட்ட முருகனோட ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சின்ன ஃபோட்டோ இருந்தாலும் பரவாயில்ல, ஃபோட்டோவே இல்லை அல்லது வேல் மட்டும்தான் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் வேல் எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லை அப்படின்னாலும் ஒரே ஒரு அகல் விளக்கு, அந்த மண் விளக்கு இருக்கும்ல, அதை அகல் விளக்குன்னு சொல்கிறேன். அந்த மண் விளக்கு எடுத்துக்கிட்டு 48 நாளும் தொடர்ந்து காலையில் எந்திரிச்ச உடனே உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, வேலைக்கு போகிறீங்களோ இல்லை வீட்டில் இருக்கீங்களோ, எப்போ டைம் கிடைக்குதோ தொடர்ந்து 48 நாள் கொஞ்சம் நான்வெஜ்ஜை தவிர்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஒருவேளை நான்வெஜ் இல்லை, நாங்கள் சண்டே வீட்டில் என்னால் மற்றவங்க சாப்பிடாமல் இருக்க முடியாது, அதனால் நான் சமைச்சாகணும் சாப்பிட்டாகணும்னா நான்வெஜ் எடுத்தீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் கும்பிடும்போது, ஏன்னா காலையிலே கும்பிட்டுருவீங்கல்ல, காலையிலே சாமி கும்பிட்டு முடிச்சிருவீங்க, அதுக்கப்புறம் சமைக்கிறீங்க நான்வெஜ் அப்படின்னா சமைச்சு முடித்த உடனே நைட் எல்லாமே வீடெல்லாம் மாப் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் தலை குளிச்சுட்டு விளக்கேற்றுங்க. ஒருவேளை மேக்ஸிமம் நான்வெஜ்ஜை தவிர்த்துட்டு 48 நாள் விரதம் இருந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது, உடனே நிறைவேறும்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோவோ எது இருந்தோ எடுத்துக்கோங்க. எதுவுமே இல்லைனா ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம் ரொம்ப 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 முக்கியம். தேசமங்கையர்க்கரசி அம்மாவுமே அதுதான் சொல்லுவாங்க. நெய் தீபம் வச்சு ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா, எதுவுமே இல்லை, ஃபோட்டோவும் இல்லை வேலும் இல்லை அப்படின்னா, ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் போட்டு 48 நாளும் தொடர்ந்து முருகப்பெருமானை நினச்சி உண்மையான பக்தியோட நேர்மையான பக்தியோட மனமுருகி வேண்டுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது அப்படியே நடக்கும்னு சொல்லுவாங்க. முருகான் கூப்பிடும்போதேவும் அம்மா அழகாக சொல்லியிருப்பாங்க, உள்ள முருகி மனம் முருகி உண்மையான பக்தியோடு வேண்டும்போது கண்டிப்பாக முருகன் நம்மளோட கேள்விக்கு செவி மடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன நினச்சி வேண்டுறீங்களோ அது அப்படியே நடக்கும். உங்களால் 6 அகல் போட முடியலனான்னு பரவாயில்ல, ஒரே ஒரு அகல் விளக்கில் ஒரு நெய் தீபம் போட்டு 48 நாளும் தொடர்ந்து வேண்டிக்கிட்டே வாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, முருகர் முன்னாடி என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். ஃபோட்டோவோ வேலோ இருந்துச்சுன்னா வச்சு வழிபடுங்க. நான் செவ்வாய்க்கிழமை அப்படின்னா கண்டிப்பாக 6 நெய் தீபம் போடுவேன். இது நான் ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன், அதை வீடியோவாக அப்லோட் பண்ண முடியல, டைம் கிடைக்கல. அதுக்குள்ளே தமிழ் நியூ இயர் வேறு வந்துருச்சா, தமிழ் புத்தாண்டு. ஸோ அதனால் இந்த வீடியோ லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ முருகப்பெருமானை எப்படி வழிபடணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோ அழகாக சொல்லியிருப்பாங்க. என்னை விட தேசமங்கையர்க்கரசி அம்மா வீடியோ பாருங்கள், ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல் பாருங்கள், சூப்பராக விளக்கம் கொடுத்துருப்பாங்க, அழகாக தெளிவாக விளக்கம் கொடுத்துருப்பாங்க. ஒரே ஒரு நெய் விளக்கு தான். முருகர்கிட்ட உள்ள முருகி மனம் முருகி முருகான்னு நினச்சி வேண்டுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். உங்ககிட்ட என்ன இருக்கோ தீப தூப ஆராதனைகள் நல்லபடியாக போட்டுக்கோங்க. கற்பூர ஆராதனை, சாம்பிராணி, தீப தூப ஆராதனை போட்டுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.